வணக்க மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன வீடியோனா வந்து நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம பேசிக்கான ஒரு இது என்னன்னா, நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து கேண்டில் கிரியேட் ஆகுது இல்லைங்களா? கேண்டில் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு புல்லிஷ் கேண்டில், ஒரு பேரிஷ் கேண்டில் பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். ஏன் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நான் சொல்றேன்னா, இதை பேஸா வச்சுதான் முக்கியமா பிகினர்ஸ்க்கு இதை பேஸா வச்சுதான் அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம். இந்த கேண்டில் பேட்டர்ன் மோஸ்ட்லி ஒரு ஒரு 80% மெம்பர்ஸ் வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா, கேண்டில் பேட்டர்னை வந்து பேஸா வச்சுதான் வந்து ட்ரேடிங்கே பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதோடைய பேசிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன் பேசிக்ஸ் அப்படின்றோம்னா, இதுதான் வந்து ஒரு கேண்டிலோட டீடைல்ஸ். அதாவது வந்து எப்படி கேண்டில் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் தான் இது. இது எப்படி கிரியேட் ஆகுதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து அந்த மார்க்கெட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா, சேல் பண்ணலாமா, இல்ல நம்ம எப்படி ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்றத வந்து இதுதான் வந்து தீர்மானிக்கும். ஓகேங்களா? அதனாலதான் வந்து இது வந்து ரொம்ப 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 முக்கியமான வீடியோ இது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லா வந்து ஒரு ஐடியா வந்து ஃபுல்லா கிடைச்சிடும். மார்க்கெட் எப்படி வந்து ரன் ஆகுது அப்படின்றது டீட்டெயில் தான். இப்ப நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது வந்து என்னன்னா புல்லிஷ் கேண்டில். புல்லிஷ் கேண்டில் என்றது என்னன்னா கிரீன் அண்ட் ரெட் இருக்கு இல்லைங்களா? அதாவது வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்ல வந்து கிரீன் கேண்டில்ன்றது என்னன்னா, நிறைய பேர் வந்து அந்த ஷேரை வந்து பர்டிகுலர் ஷேர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றது தான் வந்து கிரீன் கேண்டில் குறிக்கும். இதே வந்து ரெட் கேண்டில் என்ன குறிக்குதுன்னா, நிறைய பேர் வந்து அந்த ஷேரை வந்து செல் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படின்னா என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டே வரும். அதுதான் வந்து மீனிங். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த கிரீன் கேண்டில் இருக்கு இல்லையா? கிரீன் கேண்டில் வந்து ரெண்டு விஷயத்தினால நடக்கும். ஒண்ணு வந்து என்னன்னா நல்லா அதாவது வந்து ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா? ட்ரெண்ட் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து நல்லா அன்னைக்கு நல்ல குட் நியூஸ் ஏதாவது வந்திருக்கலாம், இல்ல வந்து அந்த கம்பெனி வந்து வேற ஏதாவது, அதாவது வந்து ஓவராலா குட் நியூஸ் ஒன்று வந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து அந்த பர்டிகுலர் ஷேர்ஸுக்கு வந்து அந்த கம்பெனியை ரன் பண்றாங்க இல்லையா, அந்த கம்பெனி ஏதாவது வந்து ஒரு குட் நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கலாம். அப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி நல்லா மேல போகும். அந்த மாதிரி வந்து இல்லைன்னா வந்து இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இது வந்து இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நல்லா மேல போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி நெகட்டிவ் நியூஸ் ஏதாவது வந்துனாவோ இல்ல வேற ஏதாச்சும் நிறைய பேர் வந்து ஒரு பல்கான பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன் திடீர்னு சேல் பண்ணாவோ டக்குன்னு வந்து என்னன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். அப்போ வந்து நம்ம எப்படி கரெக்டா வந்து நம்ம எப்ப பர்ச்சேஸ் பண்ணணும், எப்ப சேல் பண்ணணும்ன்றது வந்து எப்படி கேண்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா, அதாவது வந்து எப்படி வந்து தீர்மானிக்குது அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஷேரை வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க, நிறைய பேர் வந்து அதாவது வந்து அந்த பர்டிகுலர் ஷேர் வந்து மேல போக போகுது அப்படின்னா அது வந்து கேண்டில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகுங்களா. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு கேண்டில் ஏன் சொல்றாங்கன்னா, அதாவது வந்து நம்ம கேண்டில் மாதிரி அந்த இதுவெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, அது மேல வந்து ஒரு குச்சி மாதிரி இருக்கு இல்லையா, அதனால வந்து இது கேண்டில் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து எப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து இந்த கேண்டிலோட பாடி. ஓகேங்களா? இது வந்து என்ன குறிக்குதுன்னா இந்த இடத்துல தான் வந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி, அதாவது வந்து இந்த மூவ்மெண்ட்லாம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இது வந்து இது வந்து லோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து புல்லிஷ் கேண்டில் வந்து நிறைய எப்படி கிரியேட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாருங்க, இங்க ஓபன் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட் வந்து அது மீன் அந்த ஷேரை வந்து இங்க ஓபன் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது வந்து ஒரு லோவை டச் பண்ணும். இங்க லோ இருக்கு இல்லையா, லோ வந்து டச் பண்ற இடத்துல வந்து என்னன்னா, இப்ப இந்த இடத்துல ஒரு 100 ஷேர் வாங்குறாங்கன்னா இந்த இடத்துல ஒரு 10 ஷேர் வாங்குற மாதிரி. ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் மல்டிபிள் ஷேர்ஸ் வாங்குவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து லைட்டா அப்படி டச் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பாடி வழியா அது வந்து டிராவல் ஆகும். இதுதான் வந்து கிரியேஷனுக்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது இங்க ஓபன் ஆயிட்டு இங்க லோவை டச் பண்ணிட்டு இந்த பாடி வழியா இங்க வந்து நிறைய பேர் இங்க அப் அண்ட் டவுன், நீங்க நிறைய பேர் இந்த ஷேர் மார்க்கெட் ரன் ஆகும்போது பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு மூவ்மெண்ட், சின்ன மூவ்மெண்ட் அப் அண்ட் டவுன் இருக்கும். இந்த அப் அண்ட் டவுன் இடத்துல இந்த இடத்துல வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் செல் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த மீனிங். அப்ப இதே மாதிரி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து அப்படியே அதாவது எப்படின்னா இங்க போய் ஐய டச் பண்ணும். அதாவது வந்து என்னன்னா இதுதான் வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் சேல் பண்ற இடம். பட் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன மூவ்மெண்ட் ஒண்ணு கொடுத்துட்டு டக்கு மறுபடியும் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகும். இதுக்கு என்ன மீனிங்னா இந்த இடத்துல தான் வந்து ஒரு 1000 ஷேர் நம்ம இந்த ஏரியால வந்து ஒரு 1000 ஷேர்ஸ் பர்ச்சேஸ் நடக்குதுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 50 ஷேர்ஸ் இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு 100 ஷேர்ஸ் அந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்குற டைம் தான் வந்து இந்த மாதிரி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது வந்து இந்த மாதிரி டிராவல் ஆகிட்டே போயிட்டு லைட்டா கொஞ்சமா டச் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இதே இடத்துல க்ளோஸ் ஆகும். இப்ப என்ன கான்செப்ட்னா இதுக்கு அடுத்த கேண்டில் ஒரு ரெட் கேண்டில், அதாவது வந்து இந்த கேண்டில் மேல இந்த இடத்துல மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மார்க்கெட் வந்து மேல போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இதுக்கான மீனிங். இப்படிதான் வந்து கிரியேட் ஆகும். வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து இப்படிதான் கிரியேட் ஆகும். இதுவே நம்ம பேரிஷ் கேண்டில் பார்க்க போறோம்னு வச்சுங்களேன்.
பியரிஷ் கேண்டில் வந்து இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல நடக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பாத்தீங்க, இங்க வந்து ஓப்பன் வந்து இந்த இடத்துல ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்களா, இது வந்து ரிவர்ஸா நடக்கும். ஓகேங்களா? மேல இடத்துல ஓப்பன் ஆயிட்டு, ஓகேங்களா, ஐய டச் பண்ணிட்டு, அதாவது என்னன்னா மார்க்கெட் வந்து ஐய போக போகுதுன்ற மாதிரி ஒரு 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 ஷேடோ காமிச்சிட்டு மறுபடியும் இது என்ன ஆகும்னா மறுபடியும் கீழே வரும். அதாவது வந்து இந்த ஓப்பன் ஆன இடத்தை கிராஸ் பண்ணி மறுபடியும் கீழே வந்துட்டே அந்த பாடியில டிராவல் ஆகிட்டே வந்துட்டு மறுபடியும் ஒரு லோவை டச் பண்ணிட்டு மறுபடியும் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகும். அதாவது நம்ம இங்க பார்த்தோம் இல்லைங்களா, இது கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டவுன் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? இதுக்கு அதே மாதிரி இங்க இதுக்கு மேல இங்க வந்து கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் மேல போக போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த க்ளோசிங் கீழே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு, அதாவது அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரினா இது வந்து மார்க்கெட் வந்து கீழே போக போகுது, பர்டிகுலர் ஷேர் வந்து கீழே போக போகுதுன்னு அர்த்தம். இது வந்து நம்ம சிங்கிள் கேண்டிலா இருக்கு, உங்களுக்கு வந்து நான் பேசிக்ஸ்க்காக இது சொல்லிட்டு இருக்கேன். இதுவே நம்ம வந்து ஃபுல் கேண்டிலா அப்படியே அடுத்தடுத்த கேண்டில் இல்ல கிரீன் கேண்டிலாவோ இல்ல ரெட் கேண்டிலாவோ அடுத்தடுத்த கேண்டில் எப்படி போகும் அப்படின்றது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஏன் இது வந்து முதல்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி மார்க்கெட் வந்து ரன் ஆகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுட்டாதான் அதுக்கு அடுத்தடுத்து கேண்டில் எப்படி கிரியேட் ஆகுது, என்ன மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது மாதிரி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா தெரியும். ஓகேங்களா? இதுதான் வந்து இன்னைக்கான பேசிக்ஸ். ஓகேங்களா? இதுதான் இப்படிதான் வந்து மார்க்கெட் வந்து கிரியேட் ஆகுது ஒரு கேண்டில். அதாவது வந்து என்னன்னா ஒரு நிறைய பேர் வந்து வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி கிரீன் கேண்டிலாவும் நிறைய பேர் விற்கிறாங்க அப்படின்றனாவும் அது வந்து ரெட் கேண்டிலாவும் வந்து கிரியேட் ஆகும். இதுதான் வந்து மார்க்கெட்டோடைய பிகினிங் பாயிண்ட். ஓகேங்களா? இது வந்து பிகினர்ஸ் வந்து நிறைய நல்லா நோட் பண்ணும். ஸ்ட்ரெயிட்டா நம்ம போன உடனே என்ன பண்ணிடக்கூடாது, மார்க்கெட்ல வந்து நான் இவ்வளவு காசு போறேன் 1 lakh போறேன் இல்ல 50,000 போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா லாஸ் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ்ல இருந்து நம்ம வந்து கத்துட்டு போகணும். முதல்ல வந்து எப்படி வந்து மார்க்கெட்னா என்ன, எப்படி வந்து அது டிராவல் ஆகுது அப்படின்ற மாதிரினா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து கேண்டில் வந்து நம்ம வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ண தெரியும். நம்ம கேண்டில் அனலைஸ் பண்ண தெரிஞ்சுட்டாவே மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ஒரு 60 to 80% வந்து நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து நல்லா கெஸ் பண்ண ஆரம்பிக்கணும். கெஸ் பண்ணலாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50% ப்ராஃபிட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்து இந்த கேண்டில் வந்து அனலைஸ் பண்ணிட்டாவே கேண்டில் வந்து எப்படி மூவ்மெண்ட் அப்படி, ஏன்னா வந்து கேண்டில் பேட்டர்னை வச்சு நிறைய பேர் ப்ராஃபிட் பாக்குறவங்களும் இருக்கு. நம்மளே நிறைய டைம் வந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியல, நம்ம கேண்டில் எப்படி இந்த ட்ரெண்டிங் வச்சு நம்ம வந்து நிறைய ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய கிளாஸஸ் பார்க்க போறோம். எப்படி எப்படி மார்க்கெட்ல இருந்து ப்ராஃபிட் பார்க்கலாம், எப்படி எப்படிலாம் கேண்டில் கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம கேண்டில பத்தி ஒரு 10 கிளாஸ் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து பேசிக் கிளாஸா வந்து இதை எடுத்துங்க. இன்னைக்கு கண்டினியூஸா உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வேணும் இல்ல வேற மாதிரி எப்படி கிளாஸஸ் வேணும் அப்படின்ற மாதிரினா நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம் உங்களுக்கு. தேங்க்யூ.